வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிறுநீர் கழிக்கும்போது ரத்தமாக வெளியேறுது, அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சிறுநீரகங்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படலாம், அப்படி இல்லைனா பிளாடரில் உங்களுக்கு கற்கள் ஏற்படலாம். சிறுநீர் வரக்கூடிய வழிப்பாதையில் நோய் தொற்று உங்களுக்கு ஏற்படலாம். இன்னும் அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பிராஸ்டேட் சுரப்பியில் உங்களுக்கு வீக்கம் ஏற்படலாம். இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிறுநீர் கழிக்கும்போது ரத்தம் வெளியேறுது அப்படிங்கிறது தான். இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா நாற்றத்துடன் ரொம்ப அதிகமாக ஸ்மெல் வரும் சிறுநீர் கழிக்கும் போது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபோமியா இருக்கும், நுரைத்து உங்களுக்கு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கிரியேட்டினுடைய அளவு அதிகமாக இருக்கும், புரதம் வெளியேறும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டுது அப்படின்னா உங்களுக்கு கிட்னியில் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாக எதுவுமே சரிதான், ஆரம்ப நிலையில் நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக சிறுநீர் கழிக்கும் போது உங்களுக்கு ரத்தம் வெளியேறுது, அப்படி இல்லை உங்களுக்கு நுரையா வெளியேறுது, புரதம் வெளியேறுது அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் ஆரம்ப நிலையில் சரி பண்ணணும். சரி, என்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் வெளியேறுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இதை பற்றி நான் எப்போதுமே உங்களுக்கு சொல்ல தான் செய்கிறேன். சிறுநீர் வரக்கூடிய வழிபாதையில் கிருமி தொற்று ஏற்பட்டிருக்கு, நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் வெளியேறும். இன்னும் சொல்ல போனால் சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது, அதை நீங்கள் கரைக்காமலோ அதை வெளியேற்றாமலோ நீங்கள் அசால்ட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கற்கள் அந்த சிறுநீரக திசுக்களோட ஒன்றோட ஒன்று உங்களுக்கு உரசும். அப்படி உரசும் போது அதன் காரணமாக உங்களுக்கு இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறப்போ ரத்தம் வெளியேறலாம். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கடுமையாக உடற்பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட அந்த இரத்த குழாய்கள் சிதைவு ஏற்பட்டு அதன் காரணமாக சிறுநீர் கழிக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ரத்தம் வெளியேறலாம். இன்னும் கேன்சர் போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் சிறுநீர் வரும்போது உங்களுக்கு ரத்தம் வெளியேறும். காரணங்களை கண்டறிந்து நீங்க காரணங்களை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரத்தம் வருவதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரத்தம் வருவதுடன் சேர்ந்து எரிச்சல், ரொம்ப அதிகப்படியான எரிச்சல் ஏற்படும், துர்நாற்றமும் அவங்களுக்கு ஏற்படும். அது எல்லாத்துக்குமே சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மருந்து, தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து தான் அது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறப்போ ரத்தம் வெளியேறுது அப்படின்னா ஒரு சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தென்படும். என்ன அப்படின்னா உங்களுக்கு குமட்டல் ஏற்படும், சாப்பாட்டில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருப்பீங்க, முக்கியமாக அடி வயிற்றில் உங்களுக்கு அடிவயிறுன்னு சொல்கிறத விட வயிற்று பகுதியில் உங்களுக்கு அதிகமான ஒரு வலி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஒருவித அசௌகரியங்கள் ஏற்படும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டுது அப்படின்னா உங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறப்போ ரத்தம் வெளியேறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகள், ஈவன் 1 வயது குழந்தையில் உள்ளவங்க கூட இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட தான் செய்கிறாங்க. சரி, அது எல்லாத்துக்குமே நம்ம எப்படி இயற்கை முறையில் ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த பாலக்கீரை. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட் போனீங்க அப்படி இல்லைன்னா ஈவன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா தினமும் நமக்கு தெருவிலே கொண்டாந்து விற்க வர்றாங்க. இந்த மாதிரி பாலக்கீரை நீங்கள் எடுத்துக்கோங்க. சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த பாலக்கீரை. நிறைய நன்மைகள் இந்த பாலக்கீரையில் இருக்குது. முக்கியமாக பாலக்கீரைன்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு கண் சம்பந்தமான குறைபாடுகள், பார்வை குறைபாடு இருக்குது, கேட்ராக்ட் இருக்குது, அப்படி இல்லை ரெட்டினோபதி இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயாபெட்டிக் காரணமாக அவங்களுக்கு அந்த ரெட்டினோபதி பிரச்சனை அவங்களுக்கே ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக கான்ஸ்டிபேஷன், எந்த மாதிரியான கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான கான்ஸ்டிபேஷன் இருந்தது அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணக்கூடியது உங்களுக்கு இந்த பாலக்கீரை. இன்றைக்கி நம்ம இந்த ரத்தம் வெளியேறுது, நாற்றத்துடன் வெளியேறுது, எரிச்சல் ஏற்படுது, அதுக்கு இந்த பாலக்கீரையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பாலக்கீரை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை நம்ம நல்லா பிழிஞ்சு இதை நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. முக்கியமாக மிக்சர் கிரைண்டரில் நீங்கள் போட வேண்டாம், மிக்சியில் நீங்கள் போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அம்மியில் அரைச்சிக்கோங்க, அப்படி இல்லை சாதாரணமாக ஒரு இடிக்கல்ல போட்டு கூட நல்லா நச்சு ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 25 to 50 ml வரைக்கும் நம்ம இந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்குவோம். அது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம், அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா பிழிஞ்சு ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பாலக்கீரை அரைக்கிறப்போ ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி சேர்க்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம பாலக்கீரை
நல்லா உங்களுக்கு தண்ணீர் விட தான் செய்யும், உங்களுக்கு அதிகமாக தண்ணீர் விடக்கூடியது. அதனால் நீங்கள் அப்படியே நீங்கள் தண்ணீர் சேர்க்காமலேயே அரைச்சி நீங்கள் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இந்த தேங்காய் தண்ணீர். அதாவது தேங்காய் நல்லா இளநீர் எடுக்க வேண்டாம், இளநீர் இல்லாமல் தேங்காயை நல்லா எடுத்து அதை உடைச்சி அதிலேருந்து நீங்கள் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை 50 ml எடுத்தீங்க அப்படின்னா அதே அளவுக்கு 50 ml அளவுக்கு நீங்கள் தேங்காய் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 100 ml வரும். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் குடிச்சிட்டு வரணும். காலையில் ஒரு தடவை எடுத்துக்கோங்க, சாயங்கால வேலையும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இரவு எடுத்துக்கலாம். இதை குடிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. இது குடித்ததுக்கு பிறகு ஒரு 1 மணி நேரம் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணீர் கூட நீங்கள் குடிக்கக்கூடாது, கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிறுநீர் வரும்பொழுது ரத்தம் வெளியேறுது, அப்படிலாம் உங்களுக்கு எரிச்சலுடன் உங்களுக்கு சிறுநீர் வருது அப்படின்னா அது உங்களுக்கு சரியாகும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கற்றாழை. கற்றாழை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அழகுக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இல்லை. நிறைய நன்மைகள் நமக்கு இந்த கற்றாழை மூலமாக கிடைக்கு. சொல்லப்போனால் உங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுநீரகத்தில் உங்களுக்கு கற்கள் இருந்து அந்த திசுக்களுடைய உரசிச்சு அப்படின்னா உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுநீரக கற்களை உங்களுக்கு வெளியேற்றுவதில் ஒரு மிக முக்கிய பங்கு இந்த கற்றாழை மூலமாக நமக்கு கிடைக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுநீரக கற்களை வெளியேற்றுவதில் ஒரு மிக முக்கிய பங்கு உங்களுக்கு வகிக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் வரக்கூடிய வழிப்பாதையில் நோய் தொற்று, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன், அதை உங்களுக்கு சரி பண்ணுறதுல மிக முக்கிய பங்கு உங்களுக்கு இந்த கற்றாழை மூலமாக நமக்கு கிடைக்கு. அதனால் இந்த கற்றாழையை நம்ம எப்படி சிறுநீர் வரும்பொழுது உங்களுக்கு எரிச்சலுடன் வருவதற்கும் அந்த ரத்தம் கலந்து வெளியேறுவதற்கும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அளவு மட்டும் நீங்கள் கற்றாழையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் ஒரு பசை மாதிரி உங்களுக்கு வெளியேறும். அதனால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்படி தலைகீழ நீங்கள் வச்சுருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு இந்த சைடில் இருக்கிற முட்களெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. அதாவது சோற்று கற்றாழை அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். உள்ளே இருக்கிற அந்த சோற்று பகுதியை மட்டும் நீங்கள் சாப்பிடணும். அந்த உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியை ஒரு 8 முறை நல்லா நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சும்மா அப்படியே சாப்பிடலாம். கரெக்டாக இந்த அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுதும் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் வெளியேறுவதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுத்தம் இல்லாத தண்ணீரை குடிக்கிறது. அசுத்தம் நிறைந்த தண்ணீரை அதிகமாக நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுநீர் வரக்கூடிய வழிப்பாதையில் நோய் தொற்று உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி அதை நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு ரத்தம் வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுத்தம் இல்லாத தண்ணீரை நம்ம குடிக்கிறது தான் காரணம். இந்த மாதிரி தண்ணீரை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு அந்த சிறுநீரகத்தில் நோய் தொற்று ஏற்படும், அது வரக்கூடிய வழிப்பாதையில் உங்களுக்கு நோய் தொற்று ஏற்படும். அதன் காரணமாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி வெளியேறும் ரத்தம். ஸோ நல்ல சுத்தமான தண்ணீரை நீங்கள் குடிங்க. முக்கியமாக தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த சுக்கு, அதாவது ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த சுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுல ஒரு மிகச்சிறந்த பங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதையும் உங்களுக்கு சரி பண்ணும். இன்னும் கூடுதலாக சொல்ல போனோம் அப்படின்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், மலம் கழிக்கும் போது உங்களுக்கு ஒருவித எரிச்சல் ஏற்படும். அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவதற்கு உங்களுக்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது வெளிவரக்கூடிய அந்த ரத்தம் அதை சரி பண்ணுவதில் இந்த சுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கு. இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் சுக்கு எடுத்துக்கோங்க. அது கிட்டத்தட்ட சுக்கு பொடி எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு 4 கிராம் அளவுக்கு வரும்.
இதை நீங்கள் காய்ச்சிய பாலில் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி தினமும் நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது அதை குடிச்சிட்டு படுத்துருங்க. இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்பொழுது பால் வந்து ஒரு 250 ml எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுதும் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த 3 மெத்தடுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.